ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மாஃபியா ட்ராமா. நிறைய பேர் ரீசெண்ட் டேஸில் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ட்ராமா. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காள், இவ தான் நம்மளோட ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் ரொம்ப நாளாக சிங்கிளாக தான் இருக்கா போல இருக்குது. அதனால அவள் ஃப்ரெண்டு தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே வந்தாலும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் செட் ஆகுதான்னு பார்க்குன்னு சொல்லும் போது அந்த பக்கம் வந்து ஒரு பையன் என்ன பண்ணுறான், சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட வந்து பின்னாடி டச் பண்ணிடுறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு வெறி ஆகிடுது. யார் மேலேடா கையை வச்சாடே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் தூரமாக இருந்து ஹீரோ பார்க்குறான். ஹீரோக்கு என்னமோ ஹீரோயினை பார்த்த உடனே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் வந்து அவனை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து வந்தா. இந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர் என்னமோ சரக்கு பாட்டிலாம் கையில் வச்சுட்டு ஏதோ பவுடர் மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா எல்லாருமே வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறானுங்க போல். ஹீரோயின் பயந்துட்டு ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் மாட்டிக்கிறான் அவங்கக்கிட்டேயே. அவனுங்க பிடிச்சி வச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து ஓடி போகணும்னு மனசு வரல. அதனால என்ன பண்ணுறா, சேரை தூக்கிட்டு போய் அவன் மேலேயே முதுகுலேயே ஒன்று அடிக்கிறா. அவ்வளோதான், அவன் வந்து அந்த இடத்துல விழுந்துடுறான். யாருன்னு நினச்சிங்க, நான் ஃபுட்பால் பிளேயர் தெரியுமா, நான் போட்ட ஒரு ஷாட் கூட கரெக்டாக விழாமல் இருந்ததே கிடையாதுன்னு சொல்லும் போது அங்கேருந்து வந்து ஒருத்தன் ஓடி வந்து விழுறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கும்போது ஹீரோ தான் அப்படியே மாசா கேங்கோட வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் நார்மலான ஆள்லாம் கிடையாது. இங்கெல்லாம் மாஃபியாஸ்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி அந்த ஊரில் யக்குசான் வந்து ஒரு குரூப் இருப்பாங்க, ரொம்ப மோசமானவங்க. அவங்கள பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் தெரியாமையா இருந்திருக்கும். அவனை பார்த்தோன்னே உட்காந்துட்டா. இவங்கிட்ட என்ன சண்டை போடுறதுன்னு தெரியாமல் அப்படி சைலண்ட்டாக தரையில் உட்காந்துடுறா. ஆனால் அவன் சண்டைலாம் போடலை. கோட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இந்த கார்டை யூஸ் பண்ணுங்கள். யாராவது உங்கள் பக்கத்தில் வந்தால் இதை காமிச்சா போதும், உங்களை தொடக்கூட மாட்டாங்க, ஓரமாக போயிடுவாங்கன்னு சொன்னவன் திருப்பி நம்ம மீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக டைம் இருந்தால் என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு இன்னுமுமே அந்த பயம் விட்டு போகலை. அவன் கொடுத்த கோட்டை பேக்கில் போட்டுகிட்டே தான் சுற்றுறா. எப்படியா ரிட்டர்ன் பண்ணும் அவங்ககிட்டன்னு. ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி இது, எப்போ பார்த்தாலும் பைய தூக்கிட்டே திரியிற, என்ன தான் பிரச்சனை உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி இது அவன்கிட்ட கொடுத்துடணுண்டி, இது இருக்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குடின்னு சொல்லி கேட்டிருக்கா. அந்த கேங் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கே போயிட்டா. ஹீரோக்கு இவ்வளோ பார்த்தோன்னே மூஞ்செல்லாம் பல்லு தான். சிரிச்சுக்கிட்டே உள்ளே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஐயோ, என்ன உள்ளெல்லாம் கூப்பிடுறான், என்ன பண்ணுவான்னு தெரியலையே, போவோமா வேணாமான்னு சொல்லி ஊச்சவ சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நிறைய ப்ரெசன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானுங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ குஷியாகிடுது. ஆனால் எதுக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் ரிவார்ட்லாம் நான் கொடுக்கல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்கும்போது ஏதாவது கொடுத்து தானே கேட்கணும். நான் ரிங்குக்கு பதிலாக எல்லாத்தையுமே கொடுத்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக நினைவே இல்லாத நிலைமைக்கு போயிட்டா. இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கும் போது, இங்கே பேர் பயப்படாத, எனக்கு என்னன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. திருப்பி உன்னை மீட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ கோட்டை கொடுக்கணும்னு எனக்கு திரும்பி பார்க்க வந்து தெரியுமா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லும்போது, சரிங்க நான் அப்புறம் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் பின்னாடிலேருந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு, ஏன் பயப்படுற நீனு, ஒருவேளை நான் இந்த மாதிரி ஒரு கேங்குக்கு லீடராக இருக்கேன்னு சொல்லி பயப்படுறியோ, நான் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் எனக்கு ஓகே சொல்லியிருப்பதானு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா. அதனால் அப்படி சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. இவனும் ஃபோர்கேட்லாம் கிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், பண்ணும்போது என்னோட லவ்வராக நான் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து கெக்கப்புக்குன்னு சிரிக்கிறா. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ தூரத்துலேருந்து கன் எடுத்து ஒருத்தன் ஷூட் பண்ணிடுறான். அது ஹீரோவோட ஃபேஸ்லேயே ஒரு கிழிச்சிட்டு போயிடுது அந்த பக்கம். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயமாயிடுது. என்னங்கடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை அப்படியே காருக்குள்ளே ஏற்றி விட்டுட்டு, இங்கே பாரு, நான் உயிரோடு இருந்தேன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். எது உயிரோடு இருந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி கேங்கில் வந்து அப்பப்போ ஃபைட் பண்ணிப்பாங்க, எப்போ எவன் சாவறானே தெரியாது. அதனால தான் ஹீரோ அப்படி சொல்லியிருப்பான். வீட்டுக்கு போனதுலேருந்து ஹீரோயினுக்கு இதே ஞாபகமாக இருக்குது. ஒருவேளை அவனை எனக்கு பிடிச்சிருக்கோ, ஏன் அவன் ஞாபகமாகவே இருக்குன்னு யோசிச்சவ. இல்லை அவனுக்கு ஓகே சொன்னானா எப்போ பாரு அவன் செத்துருவானா பொழைச்சிருவானா, இல்லை இன்னைக்கு எங்கே போவான் எங்கே வருவான் எதுவுமே தெரியாமல் வாழணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ கிட்டேருந்து கால் வருது, நான் உயிரோடு தான் இருக்கேன், எனக்கு உன்னை மீட் பண்ணணும், வர முடியுமான்னு கேட்கும்போது இவளையே அறியாமல் இவ கிளம்பி போயிடுறா. ஏன் போகிறோன்னு இவளுக்கே தெரியல. அப்படியே போனவ பார்க்குறா. அவன் மூஞ்சிலாம் கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கான். வந்தோடனே டைரெக்டாக ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு வந்து நோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்தவன், என்ன சொல்கிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் கண்ணை பார்த்தவளுக்கு நோ சொல்ல முடியாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா.
அப்படியே ஹீரோ ஷர்ட்டை கழட்டுறான். பார்த்தா முதுகில் அவ்வளோ பெரிய டேட்டூ. அவன் தான் அந்த எக்குசா கேங்கை சேர்ந்தவனாச்சே. அந்த எக்குசா கேங்கில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி டேட்டூ தான் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயந்துடுறா. அது அவள் கண்ணிலே தெரியுது. என் டேட்டூவை பார்த்து பயந்துருதானு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அதை நான் பார்த்து பயப்படல, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சேன்னு லைட்டாக உத்து பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இவன் கண்டுபிடிச்சிடான். ஃபேஸை பார்த்தோன்னே அவள் பயப்படுறான்னு சொல்லிட்டு அப்போ அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து வேற கால் வருதா, எங்கே பாரு இதெல்லாமே உனக்கு புதுசாக தான் இருக்கும், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், உன் பதிலுக்காக வெயிட் பண்ணுறேன், இப்போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் 1 வீக் அவளுக்கு காலே வரலை. அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, அப்போ உயிரோட இருப்பானா இல்லை செத்துட்டானா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே 1 வீக் 2 வீக் ஆகுது. ஹீரோயினுக்கு இப்போ வந்து அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் உண்மையான பாய் ஃப்ரெண்டுங்கிற அளவுக்கு இவ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ வந்து நியூஸில் வந்து சொல்கிறாங்க, அந்த எக்குசா கேங்கோட தலைவரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இவளுக்கு சுத்தமாக இல்லை ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. ஆனால் அவன் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் ஏரியான்னு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் மாதிரி ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. அவ்வளோதான், சந்தோஷமாயி அடுத்த செகண்ட் அட்டென்ட் பண்ணிடுறா. பார்த்தா ஆப்போசிட்லேயே ஹீரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டேன், ஐ எம் பேக் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு வந்து கண்ணீரை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே ஓடி போனவோ டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு தரையா, இங்கே பாருங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு தெரியாது உங்கள் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேனா இல்லைங்கிறது. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க நாளைக்கு இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது, உங்களை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து 2 தடவை கேட்குறான். ஒரு தடவை இந்த கையை நான் பிடிச்சிட்டேன்னா திருப்பி விட மாட்டேன்னு சொல்லும்போது, உங்களை யார் விட சொன்னால் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே ஹீரோ வந்து அவளை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். 2 பேர் நைட்டு ஒன்றாவும் இருக்காங்க. அவளுக்காக ஒரு கிஃப்ட்டும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கான். இவள் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு புல்லட் அவன் ஃபேஸில் பட்டிருக்கோம்ல, அதுலேயே ஒரு கம்மல் செஞ்சுருக்கான். அதில் டைமண்ட்ஸ்லாம் வச்சு இவளுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுருப்பான் போல். அதை கொடுத்தவன், இங்கே பாரு நான் எப்போவுமே உன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை இருக்குது, என் வேலை எப்போ வரும் எப்போ போகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து என்னோட பிரச்சனையில் உன்னை இன்வால்வ் பண்ணணும்னு யோசிக்கல. பட் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சதுன்னா அது நீ மட்டும்தான். இது வரைக்கும் எந்த பொண்ணு கூட நான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே கிடையாது. யாரை பார்த்தும் இப்படிலாம் எனக்கு தோணுனதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுற்றணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு நினைப்பேன், இந்த மாதிரி பொண்ணுங்க கூட சுற்றுறதுலாம். ஆனால் இது வந்து இன்றைக்கி எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுது அப்படின்னு சொன்னவன் ஹீரோயின் கூடயே தான் இருக்கான். அவளுக்காக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு என் நேரமும் அவளை ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். இது ரொம்ப வார்மாக இருக்குது, இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னவன், வேலை வந்துருச்சுமா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், நான் உயிரோடு இருந்தால் நான் வந்து உன் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹக் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னோடனே அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து எப்போவுமே இந்த லீவ் டைம்லாம் கிடச்சிதுன்னா பார்ட் டைம் ஜாப் நிறைய போவா போல இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா. ஆனால் ஹீரோ வந்து ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்நேரமும் ஃப்ரீயாகவே தான் உட்காந்துருக்கா. ஆனால் ஹீரோக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது ஃப்ரெண்டு தான் சொல்கிறா, ஒரு பாரில் விஐபிங்களுக்கு வந்து சரக்கு ஊற்றி கொடுக்கணும், அதுதான் வேலை, அங்கே போனால் ஒரு நாளுக்கு வந்து 3000 கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, நாளுக்கு அப்படிங்கும்போது எனக்கெல்லாம் நாளுக்கு கொடுப்பாங்க, நீலாம் போனீங்கன்னா பர் ஹவருக்கே உனக்கு 3000 கிடைக்குன்னு சொல்லும்போது, அப்படியா இப்போவே நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குஷியாக அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை ஹாப்பியாக அங்கே கிளம்பி போயிட்டா. அங்கே இருக்க ஆன்டி ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க. புதுசாக வந்திருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு, அதனால எப்போ எந்த பிரச்சனாலும் என்னை கூப்பிடுன்னு சொல்லி தான் விட்டுட்டு போகிறாங்க. அங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது, ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரொம்ப வந்து காமாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆன்ட்டி அங்கேருந்து வந்து, இங்கே பாருடா கண்ணா, உனக்காக இவ்வளோ பிஸ்னஸ் மேன் கார்டு கொடுத்துருக்காங்க, இவங்க கூடலாம் வந்து ஒரு நைட் நீ ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து பே பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதெல்லாம் தப்புன்னு தோணுது. இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, இவளோட பேர் மீரா. மீராவுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல வந்து இப்போ தான் ஃபேமஸாக இருந்தா முன்னாடி, ஆனால் இன்றைக்கி ஒரு நாளே ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாருமே ஹீரோயின் பக்கம் தான் பேசுகிறாங்க. அது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால இவளே வாண்டடாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. எப்படியாவது இவளை வம்பிழுத்து இங்கேருந்து தோற்றிடணுங்கிறது மட்டும்தான் இவளோட தாட்டாக இருக்குது இப்பொழுதுக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி எந்த விஷயமுமே தெரியாதுல்ல. அவள் நார்மலாக ஒரு பார்ட் டைம் வேலைக்காக தான் இங்கே வந்திருக்கா. ஸோ பெருசாக இதெல்லாம் யோசிக்கல. இல்லை என் பாய் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இங்கேருந்து கிளம்பிடவா, இப்போ நான் இருந்ததுக்கு மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கேருந்து ஹீரோ என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி பார்லாம் இருக்கலாங்களா, எந்த பிரச்சனையும் வராமல் இந்த கேங்கில் இருக்கவங்களாம் பார்த்துப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பார்லேருந்து இந்த ஸ்டோர்லேருந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தையும் உங்களுக்கு வந்து மணி வரும், அதாவது காசு வரும்.
அந்த காசை வச்சு தான் வந்து இவங்க கேங் நடத்திட்டு இருக்காங்க. என்னதான் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் அடிதடி பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரி நிறைய சம்பாதிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஆன்ட்டி வேற ஹீரோயினை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணு தான் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னோடனே ஹீரோ வந்து வாங்க வாங்க புதுசாக வந்திருக்கீங்களா, நான் உங்களுக்கு இன்னைக்கு பே பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது இவனுக்கு என்ன தெரியுதா தெரியலையா, என்ன இப்படி ஆக்டிங் பண்ணுறான்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஆன்ட்டி வேற சரி ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு வேற கை வேற கடகடன்னு ஆடுது, என்ன நினைப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவ வந்து இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் ஆன்ட்டி நடுவில் இவ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவா அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோ கடுப்பாயிருது. அந்த கார்டெல்லாம் எடுத்து காட்டின உடனே அந்த கார்டை வாங்கி எரிச்சிட்டு இங்கே பாருங்க அவள் எனக்கு சொந்தமானவ, இந்த எக்குசா சிண்டிகேட்டுக்கு சொந்தமானவன்னு சொன்ன உடனே அங்கே இருக்க எல்லாருமே அலண்டு போயிடுறாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு மீரா வேற ஏன் ஆளா இவன் ஆக்கிக்கலான்னு பார்த்தா ஹீரோயினை வந்து இவன் என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப முழிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது மிரா பார்க்குறா, ஏன் ஆளை இவன் என்ன கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு வெறியாகுது. நீ தாண்டி இன்னுமே என்னோட எனிமிங்கிற மாதிரி அவளை பார்த்து முறைச்சிட்டே தான் நின்றுட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் கிட்ட அம்மா யார் இவளோட உண்மையான பேர் என்னன்னு கேட்கும்போது இவளோட பேர் யூரின்னு சொல்லும்போது அவள் கேட்டு வச்சுக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்லும், வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்பலாமான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் சொல்கிறா, சத்தியமாக நான் அது வேணும்ட்டுலாம் பண்ணலை, உங்களுக்கு கிஃப்ட் வாங்க காசு சேர்க்கலான்னு தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு இது வந்து பழகப்பட்டையெல்லாம் கிடையாது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு போனேன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கோவமாக இருக்கான். உடனே இவன் என்ன சொல்கிறா, இப்போ கோவமாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்தும் போது கோவமெல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப ஜெலஸியாக இருக்கேன்னு சொல்லலான்னு சொன்னவன் இன்னும் அந்த மாதிரி இடத்துக்கு போகாத, அது ரொம்ப ஆபத்தான இடம், நீ அங்கே போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறவன் அவளை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரிவா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது, அந்த 5 நிமிஷத்தில் உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவளை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கானவ, எங்கே போகிறதா இருந்தாலும் அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் நீ போகணும், எது பண்ணாலும் அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் பண்ணணும், என்கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுக்கும் அது எல்லாமே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவளோட ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி பேன் கேக் சாப்பிட போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நேற்று பாரில் பார்த்த ஆன்ட்டி அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்கங்கிறது பார்க்கும்போதே ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, நேற்று வேறு அவங்கக்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லாமல் வந்துட்டோம், சரி ஓகே பேசுவோமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறா. சரி பேசுவோம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் ரொம்ப தைரியமாக போய்கிட்டு இருக்கா. அவங்க வந்து வேற ஒரு பார் வச்சு நடத்துகிறாங்க போல இருக்கு. இது கொஞ்சம் டீசெண்டான இடம். அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இடம். அங்கே வந்து அவங்க இங்கே பாரு இங்கே சீக்ரெட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, நீ என்கிட்ட எது வேணாலும் பேசலாம்னு சொல்லும்போது ஹீரோவை பற்றி பேசலாமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நீ பேசலாம், என்கிட்ட பேச, ஆனால் எனக்கு என்னென்னா உன்னை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரி இருக்கு, அதனால எப்போ இருப்பான் சாவான்னு தெரியாத ஒருத்தவனை லவ் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு கேட்டானா வேணான்னு தான் நான் சொல்லுவேன், இருந்தாலும் நீ ஹாப்பியாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம்தாம்மான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு. அவர் வந்து எனக்கு ஒரு ட்ரிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. அப்போ 2 பேர் உள்ளே வரானுங்க. வந்த உடனே என்ன நான் இங்கே வந்து பார்லாம் நடத்துகிறேன், எங்களுக்கு காசு தரணும்னு தெரியாதா, காசு தராமல் நடத்தலான்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆன்ட்டியோட பொருளெல்லாம் இப்படி டேமேஜ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கோவமாக வருது. இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவ எழுந்து கத்த ஆரம்பிச்சா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்குடா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னவ ஒருத்தனை தூக்கி அப்படியே கீழே போட்டுடுறா. விட்டா வந்து அவனை அடிச்சே கொண்டுருவா போல இருக்கு. அப்போ அங்கே வந்த ஆள் என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க, பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தெரியாதடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவர் யாருன்னா ஹீரோவோட கேங்கோட லீடரே இவர் தான் போல இருக்கு. ஹீரோவுக்கு மேலே இருக்கிறவர் இவர் தான். ஆத்தி இவர் முண்டி தான் இவ்வளோ ஸ்டண்ட்டு பண்ணோமான்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார், எங்கே பாருமா நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆன்ட்டிக்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னதே நான் தான் சொல்லும்போது என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வர சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, நீ ஹீரோவோட லைஃப்லேருந்து போகணும், நீ அவன் கூட இருந்தீன்னா அவனுக்கும் ஆபத்து, அதால் உனக்கும் ஆபத்து, உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், அவனை விட்டு நீ போயிட்டீன்னா நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம் நீ அவனை மீட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அவரை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து ஹீரோ விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இல்லை நான் ஹீரோவை விட்டு போக மாட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் விட்டு ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது, அவர் எனக்கு வேணும், யார் சொன்னாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அப்படியே வந்து ஞாபகத்துக்கு வரான். அவன் கூட இருந்தது அவன் பேசினது எல்லாமே மைண்டுக்கு வருது. கொஞ்சம் போல்டாகவே இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறா.
நீங்கள் எவ்வளோ பெரிய கேங் லீடராக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உள்ள ஹீரோ வந்துட்டான். வந்தவன் குறுக்கு வந்து நின்றுட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் ஏன் கிட்ட தான் பேசணும், தேவையே இல்லாமல் அவளை வந்து மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லும்போது, டேய் நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா உனக்குன்னு கேட்கும்போது, தெரியும், எக்குசாவோட லீடர் கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது என்னோட விஷயம், என்னோட பர்சனல், நீங்கள் அதில் தலையிடக்கூடாது, உங்களோட பிஸ்னஸில் உங்களோட லைஃப்பில் வந்து பிரச்சனை வந்தால் நீங்கள் வேணால் என்ன கேட்கலாம், அது இந்த மூலியமாக பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வரைக்கும் நான் இதை ப்ரைவேட்டாக தானே வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அவருமே எதுவுமே பேசலாடி வெளியில் வந்தவர், பார்த்து நடந்துக்கோ அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறாரு. அப்போது ஆன்ட்டி சொல்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம சார் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை, ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது கூட உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு சொன்னார், ஹீரோயினை பார்த்து அவருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். ஹீரோயின் பயந்துக்கிட்டே சொல்கிறா, அவரை பார்க்கும்போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி, எப்போவும் நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன், நீங்களே என்னை போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது, நான் ஏண்டி உன்னை போன்னு சொல்ல போகிறேன்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். இவ டைட்டாக அவனை ஹக் பண்ணிட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே போய் முடிய போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் எதிர்த்தாலும் இதை தடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோ சரி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில் வரான். பார்த்தா இவ்வளோ நேரம் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணியிருந்திருப்பானுங்கள்ல, அவனுங்க 2 பேரையும் போட்டு இந்த அசிஸ்டன்ட் போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து 2 பேரையும் அடித்து போட்டுட்டு இனிமேல் ஹீரோயின் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இந்த மிரா தான் ஹீரோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா, ஏதோ புதுசாக பார் ஓப்பன் பண்ண போகிறா போல இருக்கு, அதுக்காக தான் ஹீரோ வர சொல்லி இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்வைட் பண்ணவ இன்னைக்கு இருக்குடி உனக்கு, என் பக்கம் ஹீரோ கொண்டு வராமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி உன்னை வந்து ஆன்ட்டி வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவளுமே அந்த இடத்துக்கு போகிறா. ஆன்ட்டி அவளை இன்வைட் பண்ணிவிட்டு என்னம்மா குடிக்க வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆன்ட்டி நீங்கள் என்னை இன்வைட் பண்ணதா ஹீரோ சொன்னான், ஏதோ உங்களுக்கு வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னான், அதனால தான் கேட்க வந்தேன்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைடா பெருசா, உன்னை பார்க்கும்போது என் பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறமா நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல, நானும் உன்னை மாதிரி தான் இருந்தேன், சீக்ரெட்டாக ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு மறுவிக்கிட்டு, ஆனால் நீ அப்படி கிடையாது, என்கிட்ட இங்கே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோ குஷியாகிடுது. ஏன்னா வந்து அவள் லவ் பண்ணுறா, அவள் லவ் பண்ணுறதையும் அவள் ஹாப்பியாக இருக்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு இவ்வளோ நாள் யோசிச்சுருப்பா. இப்படி ஆன்ட்டி சொன்னோன்னே அவளுக்கு ஹாப்பியாக இருக்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்காக இது கிஃப்ட் வேறு வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கிஃப்ட்டை எடுத்து காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மிரா வந்துடுறா. வந்தது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்தோன்னே இவளுக்கு கடுப்பாயிருது. அது மட்டும் இல்லாமல் இவ வர்ற டைம்னு பார்த்து தான் ஹீரோ கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. இவளும் பேருக்கு ஒரு ஹாயை சொல்லிட்டு நான் போய் கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் மொபைலில் ஹீரோவோட நம்பரை பார்க்கும்போது இவளுக்கு வெறி ஆகுது. இவன் எப்படி இவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி பேசுகிறான், நமக்குலாம் பண்ண மாட்டானேன்னு சொல்லி கோவம் வருது. அப்போ ஹீரோயின் வச்சிருக்க பேக்கை பார்க்குறா. அதே மாதிரி இவளும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா ஹீரோவுக்காக, அதே பேக்கில் போட்டு ரெண்டுத்தையும் மாற்றி வச்சுட்டு ஹீரோயின் வரும்போது கீழே ஸ்லிப்பாகி விழுற மாதிரி ஆக்டிங்கை போட்டுடுறா. இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, நான் தெரியாமல் வந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறா, பார்த்து பேக் மாறி இருக்கு. இவ தானே வேணும்னு மாறி திருப்பா. ஆனால் வந்து ஹீரோயின் அப்படிலாம் யோசிக்கல. சரி கீழே விழுந்தாங்கல்ல, அப்போ மாறி இருக்கும் போல இருக்கு, நம்ம வந்து அவங்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறா. நம்பர் இல்லையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது தான் பார்க்குறா பேக் உள்ளே ஒரு கார்டு கிடக்கு. அதில் வந்து மிராவோட நம்பருமே இருக்குது. ஆனால் யோசிக்கிறா, ஹீரோ சொல்லியிருக்கான்ல இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ஏதாவது பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கானேன்னு சொல்லி யோசிச்சவ இல்லை, ஹீரோவுக்காக வாங்கினதுன்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காமல் கால் பண்ணிடுறா மிராவுக்கு. மீராவும் எதுவுமே தெரியாத மாதிரி அட்டன் பண்ணிட்டு ஓ அப்படியா, ஆமாப்பா நானும் பார்க்கல இப்போ தான் பார்த்தேன், சரி ஓகே நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு, நம்ம 2 பேர் பேக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அப்படியே ஒரு நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிறா. ஆடு தானாக வந்து தலையை கொடுத்துருக்கு, சீக்கிரமாக வந்துடுங்க கறி போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி விடுறா. ரொம்ப ஹாப்பியாக என்னமோ எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் ஹீரோ தான் ஆன்ட்டியோட ஷாப்புக்கு தான் வந்திருக்கான். அதாவது ஓல்டு ஷாப் பெரியஸாக இருந்துச்சுல அங்கே தான் வந்திருக்கான். பார்த்தா மீராவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நான் புதுசாக பார் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நேற்று கூட உங்களுக்கு கால் பண்ணணுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு எனக்கு, நானும் வந்துடுறேன், இதுக்கப்புறம் உங்கள் பாரோட பொறுப்பு எங்களுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனே வந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு போகலாமே வாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது இல்லை என்னோட லவ்வர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் அவகிட்ட வரேன்னு சொல்லிட்டேன், அவளை வெயிட் பண்ணி வச்சு இது வரைக்கும் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இவள் டச் பண்ணால் கூட தள்ளி போயிடுறான். இவளுக்கு கோவமாக வருது, எல்லா கோவமும் ஹீரோயின் மேலே தான் திரும்புது. அதனால நைட் நேரத்தில் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறா. போய் பார்த்தா அங்கே 2 பேர் தடி பசங்க மாதிரி நிற்கிறானுங்க. ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஹீரோயின் ஓடி வந்து ஒரு இடத்துல டயர்டாகி நின்றுடுறா. அப்போ வந்து இதெல்லாம் மீரா
வந்து தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு லைட் வெளிச்சம் வருது. நம்ம ஹீரோ தான் கார்லேருந்து இறங்கி மாசாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே மிராவுக்கு சுத்தமாக வந்து அல்ல. என்ன விஷயம்னா ஹீரோயினுக்கு வந்து முன்னாடியே ஒரு டவுட் வந்திருக்கும் மிரா மேலே. அதனால மிராவுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹீரோவுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பா. ஹீரோ தான் சரி நீ போ, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், நானும் அங்கே வரேன்னு சொல்லியிருப்பான். பார்த்தா இந்த பக்கம் அசிஸ்டன்ட் 2 பேரும் அவனுங்க 2 பேரையும் போட்டு பொலன்னு பொழந்து தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் இல்லை அங்கே ஒரு லேடி நிற்கிது பாருங்க அதுதான் சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு கொடுத்துட்றானுங்க. மிராவுக்கு உயிர் பயமே கண்ணு முன்னாடி தெரியுது. இவன் ஏதாவது பண்ணிடுவானுன்னு சொல்லி அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் யக்குசா குரூப்பில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஹீரோ இருக்கிற வரைக்கும் வந்து இந்த ரூல்ஸை ஹீரோ ஃபாலோ பண்ணுறான். பொண்ணுங்களை வந்து நம்ம கேங்கில் இருக்கவங்க யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க இருப்பம் இல்லாமல் அவங்கள டச் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான். அதனால வந்து மன்னிச்சு விட்டுடுறான். ஹீரோயினை வீட்டுக்கு போக சொல்லிட்டு இவன் வந்து மிராவை தான் மீட் பண்ண போயிருந்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லி வான் பண்ணி விட்டுட்டு வரலான்னு தான் வந்திருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுறா, அப்படியே அழுதுகிட்டு கொஞ்சம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு தெரியும், கடைசியாக நான் கொடுக்குற ட்ரிங்க்கை மட்டும் குடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவனும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவ்வளோதான், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. உடனே வந்து மயக்க மருந்து, அதாவது போதை மாத்திரை கலந்து கொடுத்துட்றா அவனுக்கு. அது குடித்தோடனே அவ்வளோதான் நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆகிட போகிறான்னு சொல்லிட்டு ஹெவி டோஸ் தான் கொடுத்துருந்துருப்பா. ஆனால் அவன் வந்து அப்போ கூட கரெக்டாக இருக்கான். என்னை கூட்டு போய் எப்படியாவது ஹீரோயின் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ஸும் வந்து பார்த்து பிடிச்சி அவனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அங்கேருந்து. ஹீரோயின் கேட்குறா என்னாச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறான், மேடம் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் ஹீரோவுக்கு வந்து ஒன்றும் ஆகாமல் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படி உள்ளே போகிறான். அவன் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். காலையில் எழுந்த உடனே பார்க்குறான் ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சுன்னு பார்த்தா இவன் தான் கையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு வச்சுருக்கான். சாரின்னு சொல்லிட்டு இவன் சாரி கேட்கும் போது இவன் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா. அதாவது வந்து ஷர்ட்லாம் போட்டாங்கன்னா அந்த பட்டன் மேலே போடுறதுக்கானது போல இருக்குது. இது ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வாங்குறதுலாம் பிடிக்காது. ஆனால் ஹீரோயின் கொடுத்தோன்னே அது ஹாப்பியாக வாங்கிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து டிடெக்டிவ் இதெல்லாம் பார்க்குறாங்க. அதில் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். இவன் வந்து ஹீரோயினோட சீனியரு. இதை பார்த்தவன் நீ இங்கே என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஹீரோ போனோடனே ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கேயும் தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஹீரோயின் மேலே ஒரு பெரிய க்ரஷ் இருந்துச்சு. ஹீரோயின் இவங்கிட்ட ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவா. ரொம்ப நாள் வந்து கேப் விழுந்துருச்சு போல். இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. நான் உன்னை இப்போ ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக வந்தேன் தெரியுமா, ஆனால் இந்த இடத்துல நீ என்னடி இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்கா, என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. நீ ஹீரோவை டேட் பண்ணுறியான்னு கேட்கும்போது அவள் இல்லைன்னு சொல்கிறா. ஆனாலுமே அவள் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறான். இந்த விஷயம் எல்லாமே அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோ கிட்டே சொல்லிட்டான். ஹீரோவால் இது ஏற்றுக்கவே முடியல. அது வந்துட்டேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து சீனியர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு எல்லாமே தெரியும், இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, அவன் கூட இருக்கிறதுலாம் ஆபத்து, உன்னை வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், உங்கள் அம்மா உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனால் உன் ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆயிரும், சொன்னா கேளுன்னு சொல்லும்போது இவன் கேட்குற மாதிரியே தெரியல. இவன் டோரை ஓப்பன் பண்ண உடனே வெளியில் எஸ்கேப் ஆகி ஓடலான்னு தான் சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து வாசல்லே நின்றுட்டுருக்கான். என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டை எங்கடா கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டவன் ஓடி வந்து கழுத்தை பிடிச்சி ஒரு லாக் தான் பண்ணுறான். அவ்வளோதான், சீனியர் ரொம்ப பயந்துட்டான். இருந்தாலும் எதுவும் வெளியில் காமிச்சிக்காம நீ அவளை கரெக்டான ஆள் இல்லைன்னு சொல்லும்போது வேறு யாரை கரெக்டான ஆளுன்னு சொல்கிறா, அவள் எனக்கானவ, யாரும் அவளை சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொன்னவன் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கான மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஏதாவது பண்ணியிருப்பானோ, சீனியருக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ, நம்மளை காப்பாற்ற வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறா. இருந்தாலும் ஹீரோக்கு உண்மையாக இருக்கணும்னு யோசிக்கிறா. ஹீரோ அவனை தவிர எந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால வந்து சீனியரை போய் மீட் பண்ணுற அளவுக்கு கூட இவருக்கு தைரியம் வரல. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான், டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி இந்த புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ல அவனை என்னோடய வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து சீனியர் வந்து எல்லாமே இப்படி முடிச்சு போச்சுங்கிற மாதிரி இவ்வளோ நாள் அவளுக்காக வெயிட் பண்ணோம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஒரு ஓரமா. அப்போ இவனுக்கு மேலே இருக்க ஆஃபீஸரும் கால் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போகிறாரு ஹீரோவோட வீட்டுக்கு தான். இவனுக்கு பயமாக தான் இருக்குது, என்ன பண்ண காத்திருக்கானுங்களோன்னு சொல்லிட்டு தனியாக தான் உள்ளே வர சொல்கிறானுங்க. உள்ளே போனவன் எந்த பயத்தையும் வெளியில் காமிச்சிக்காமல் தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், நீ புதுசாக வந்திருக்கல்ல, இந்த மாதிரி வந்த எல்லா டிடெக்டிவ்க்குமே நாங்கள் கொஞ்சம் வந்து ஆஃபர் பண்ணுவோம் மணி, உனக்காக டபுள் மடங்கு நான் ஆஃபர் பண்ணுறேன், இதை எடுத்துக்கோ. ஆனால் இதுக்கப்புறம் நீ ஹீரோயினோட லைஃப்பில் வரவே கூடாதுன்னு சொல்லும்போது அதையே நீ சொல்கிற, உன்னை அவளுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியுமா, தெரியாது,
நீ எப்படிப்பட்டவன் எதுவுமே தெரியாமல் அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால நீ அவளை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, இல்லை நான் அவளை ஏமாற்றலை. என் லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தேன் எனக்கு. அவள் தான் வந்து இருட்டில் இருக்க எனக்கு ஒளி மாதிரி வந்தா. அவள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் யோசிக்க கூட பார்க்க முடியாது. நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது எனக்கு. ஆனால் இருக்கிற அந்த டைம் வரைக்கும் அவள் கூட இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நான் வாழுற வாழ்க்கையே அவளுக்காக தான். என் நேரமும் உயிர் போனால் கூட பரவாயில்லன்னு இருந்தவன் உயிரே போகக்கூடாது அவளுக்காக வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இது எல்லாமே படத்தில் வர டயலாக் மாதிரி இருக்குது. இதெல்லாம் உண்மையான லைஃபுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு சீனியருமே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு கடத்தில் ஹீரோன்னு சொல்கிறான், சரி ஓகே பிரச்சனை வேணாம், நான் உயிரோடு இருந்தால் தானே பிரச்சனை. நான் உயிரோடு இருந்தால் தான் ஹீரோயினை போய் பார்க்க போவேன், அவளை லவ் பண்ணுவேன். உனக்கு தான் ஹீரோயின் மேலே ரொம்ப கன்சர்ன் இருக்குல்ல, அவளை வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கணுன்னு கேர் பண்ணுற, நீ இங்கேயே என்னை ஷூட் பண்ணிவிடு, நான் இந்த இடத்துல செத்துருவேன். அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும்லன்னு சொல்லும்போது இவன் வந்து பயப்படுறான். ஆனால் ஹீரோவை கையை பிடிச்சி ஷூட் பண்ண வைக்கிறான். இருந்தாலும் அவன் வந்து தள்ளி போடுறான். என்னடா பண்ணுற நீ என்னன்னு சொல்லிட்டு பயந்து தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. உடனே ஹீரோ சொல்கிறான், உன்னால் முடியாதுல்ல, அதான் நானும் சொல்கிறேன், உன்னால் எப்படி என்னை ஷூட் பண்ண முடியலையோ என்னால் ஹீரோயினை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினை தான் மீட் பண்ண போகிறான். ஹீரோயினுக்கு வந்து சீனியரை பற்றிலாம் கவலை இல்லை. எவன் செத்தான் எனக்கு என்ன, நான் லவ் பண்ணுறவன் கூட இருந்தால் போதுங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவளே சுற்றிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவளுக்காக நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ கேட்குறா, ஆமாம் சீனியர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் அவனை ஒன்றுமே பண்ணலைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தான் தெரியுமே நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, நான் அதை பற்றி சொல்ல வரல, சீனியர் இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னு சொல்ல வந்தேன்னு சொல்லும்போது, இவன் அதை பற்றிலாம் கேட்கல. இந்த ட்ரெஸ்லாம் நீ எனக்கு போட்டு காமி, இதெல்லாம் நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ தீமா போட்டு காட்டணும்னு சொல்லும் போது, ஆமாம் நான் எப்போ இருப்பேன் எப்போ இருக்க மாட்டேன்னு எனக்கே தெரியாது, என் செல்லத்தை அழகான ட்ரெஸ்ஸில் பார்க்க வேணாமான்னு சொன்னோடனே ஹீரோயினும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அவனுக்கு போட்டு காட்டுறா. எங்கே போனாலும் ஹீரோவோட ஃபோட்டோவோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இவளால் சுத்தமாக ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல. எப்போ அவன் கால் பண்ணுவான்னு காத்துக்கிட்டே தான் இருக்கா. அவனும் அந்த மாதிரி கிடைக்கிற ஃப்ரீ டைம்லலாம் இவளுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரமாக இருந்து ஃப்ரெண்டும் பார்க்குறா. இவ ஏதோ பண்ணுறான்னு அவளுக்கு தெரியுது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயினும் அப்படி தான் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அவன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. சரி சாப்பிட போகலான்னு சொல்லி அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து 4 பசங்க வரானுங்க. இவனுங்க கேங்ஸ்டர் போல் இருக்குது. அதாவது இவனுங்க வந்து மாஃபியாவை சேர்ந்தவனுங்க. எங்களோட பாஸ் உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது, பாஸ் கூப்பிட்டாலும் சரி யார் கூப்பிட்டாலும் சரி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கேன், யார் கூப்பிட்டாலும் இப்போலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது, இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான் அந்த ஆள். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வெறி ஆகுது. பக்கத்தில் போனவன் என்னாச்சு எதை பெருசாக அடிபட்டுச்சான்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் செல்லத்து மேலே நீ கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாஃபியாக்கார மூஞ்சியே பிடிச்சி புறாண்டி வச்சிடுறான். இங்கே பாரு எவன் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் போய் சொல்லிட்டு அவன் தலைவர்கிட்டேன்னு சொன்னவன் ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து வரேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்டேயும் அவளுக்கு துணையாக நீங்கள் போங்க, அவளை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவள் வர மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. வர்ற வழி ஃபுல்லாக சாரி மேடம் நாங்கள் தூக்கிட்டோன்னு சார்கிட்ட சொல்லாதீங்க, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு ஒரு வழி தெரியலன்னு சாரி கேட்டுகிட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சிடறானுங்க. ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா உள்ளே உட்காந்து. ஹீரோக்கு ஏதாவது ஆயிருமோ நம்மளால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி சொல்லும் போது வெளியில இருந்து அசிஸ்டன்ட் 2 பேரும் பேசிக்கிறானுங்க. இப்போ திறந்து விட்டுடலாமா இல்லை உள்ளே லாக் பண்ணி வைக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்னு 2 பேரும் பேசிக்கிறானுங்க. அப்படியே பகலும் விடியுது. ஹீரோயின் வெளியில் வந்தவன் எனக்கு பசிக்குது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கும்போது இவனுங்களுக்கு எதுவுமே புரியல. இல்லை பசிக்குது இப்போ சாப்பாடு கிடைக்குமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நைட்டு அந்த அழுதா தூங்காமக்குள்ளாம விடிய விடிய அழுதுட்டு இருந்தாலே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானுங்க. சரி ஓகே இவன் நார்மலாக இருந்தால் ஓகேன்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சாப்பாடும் குக் பண்ணி கொடுக்குறானுங்க. ஹீரோவை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி அப்பப்போ கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க அப்படியே ஓடி வரானுங்க. மேடம் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து ஆக்ட் பண்ணணுன்னு தான் தோணுது. அதுக்கு மேலே வந்து கோத்துக்கு எட்டி ஒரு மிதி விடுறா. ஹீரோக்கே ஒன்றும் புரியல. ஏய் யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு, என்னையே எட்டி ஒதுக்குற, என்னடி ஆச்சு கொஞ்ச நேரத்தில் கட்சி மாறிட்டியான்னு சொல்லி கேட்கும் போது, பின்ன உதைக்காமல் உங்களை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, சரி வா உள்ளே போய் பேசிக்கலாம், இவனுக்கு முடி அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். டேய் பீம் பாய்ஸ் என்னடா பார்த்துட்டு நிற்கிறீங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்து அவனுக்கு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்கு என்னன்னா இந்த மாதிரி அடிக்கடி விட்டுட்டு போயிடுறே எனக்கு பயம் வராதா, என்னையும் கூட்டு போக வேண்டியதான்னு கோவம், அதுக்காக தான் அடிச்சிருப்பா. கொஞ்ச நேரத்துலேயே சமாதானம் ஆயிடுறா. இந்த பக்கம் இந்த மாஃபியாவுக்கு வந்து ஒரு பாஸ் இருக்கான். அவன் சொல்கிறான் இவனுக்காக அமெரிக்காவில் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்தா இவன் என்னை மீட் பண்ண மாட்டானாமா,
வேணாமா, சரி ஓகே நான் இதுக்கு ஒரு பிளான் போடுறேன், கிளம்புங்க எல்லாம் சொல்லி கிளப்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கான். அந்த ஹோட்டலில் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வெயிட்டர்ஸ் வந்து எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் ஹீரோயின் ஒரு ஷர்ட்டில் ஜூஸ் ஊற்றிடுது. சரி ஓகே வாங்க வாங்க மேடம், நானே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு பண்ணுவேன். என்ன பண்ணுறா, மூக்கில் வந்து மயக்க மருந்து போட்டு ஹீரோயின் அங்கேயே மயக்க போட வச்சிடுறா. அப்படியே 2 பேரும் சேர்ந்து அவளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோ தடுக்கலான்ட்டு போகும்போது இங்கே பாரு ஃபேஸில் வந்து கத்தியை வச்சு கிழிச்சிருவேன் பார்த்துக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா அப்படின்னு சொன்னவ அப்படியே அங்கேருந்து அவளை கடத்திட்டு போயிட்டுருக்கா. ஹீரோக்குமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு கீரல் கூட விழக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணம். அதனால எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை கூப்பிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அந்த மாஃபியாவுக்கு வந்து ஒரு பாஸ் இருப்பான் போல இருக்கான். அவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு, உன்னை மீட் பண்ணணுன்ட்டு நான் அமெரிக்காலேருந்து இந்த இடத்துக்கு வந்து உன்னை மீட் பண்ணலாம் நான் அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் பிஸி டைமெல்லாம் விட்டுட்டு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்கிற. அதுவும் யாருக்காக, இந்த பொண்ணுக்காக வரமாட்டேன்னு சொன்னல, தோ இவன் தானே அவனை கூப்பிட வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துலையே. இந்த நிலமை அவளுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சின்னா சைலண்ட்டாக இருச்சல்லாம் அப்படின்னு சொன்னவன் அப்படியே போய் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், ஹீரோக்கெலாம் வெறி ஆகுது. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கப்புறம் இன்னமும் ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடக்கும், கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னவன் அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டுருக்கான். அசிஸ்டன்ட் கதறான், என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மேடம் அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க, எங்களையாவது விடுங்க நாங்களாவது ஏதோ பண்ணி தொலைவோம்னு சொல்லும்போது ஹீரோ கோவத்தில் அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கான். கிளம்புங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த மாஃபியா என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஹீரோயினை கூட்டு போய் அவளுக்கு வந்து ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு அப்படியே அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி இவள் தூங்கிட்டு இருக்கா. நான் கிஸ் கொடுத்து அவளை எழுப்ப போகிறேன்னு சொல்லி யோசிக்கும் போதே அவளே எழுந்துடுறா. பார்த்தா ட்ரெஸ்லாம் அரைகுறையாக இருக்குது. என்னடா ட்ரெஸ் இதுன்னு சொல்லி யோசிச்சவ பயந்துக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்கா. என்ன செல்லம் பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு என்னமோ அவன் தான் பெரிய ஆளுன்னு நினப்பு. இந்த எக்குசாவில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான், நாங்கள் தான் பெரிய இவங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடு, பொண்ணுங்க முடி கேட்ட வார்த்தையில் நான் பேச மாட்டேன். இங்கே பாரு, நீ ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தேன்னு வச்சுக்கேன், உயிரோடு இங்கேருந்து போயிடலாம். ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசிக்கிட்டு கையை நீட்டி நீட்டி பேசிகிட்டு இருக்கானா. ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. உனக்கு என்ன பண்ணுறா, உன்னோட கையை பிடிச்சி செம்மையாக கடிச்சு வச்சிடுறா, ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ தைரியமாக உனக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது ஆமாம் ஹீரோவை தவிர யார் என் பக்கத்தில் வந்தாலும் இதுதான் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவன் பக்கத்தில் போகிறான். இங்கே பாரு, இன்றைக்கி வந்து அவன் பார்க்க போகிறான் நான் எப்படி பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. என்னை வந்து வெயிட் பண்ண வச்சான்ல அதுக்கான தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போகும்போது அப்படியே அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. ஹீரோ தான் ரொம்ப காமாக சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் கையில் ஒரு பாட்டிலோட. வா, நீ என்கிட்ட மீட்டிங் வச்சுக்கணும்னு சொன்னல, என்னை பார்க்கணுன்னு சொன்னல, நானே வந்திருக்கேன் உன் இடத்துக்கு, உனக்காக எல்லாம் உனக்கு பிடிச்ச ரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது இவன் அவளோ நல்லவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த மாஃபியா பார்க்குறான். ஆனால் வந்து ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லும்போது இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், வாங்க வாங்க உங்களோட வரவேற்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது, சரி ஓகே வந்துட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் வந்து ஹீரோ எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டான். ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவளுக்கு கோட்டை மாட்டி விட்டுட்டு இங்கே பாரு நீ பயப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இங்கேருந்து உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஏதாவது உன்ட்ட பிரச்சனை பண்ணானா, ஏதாவது ஒன்று பண்ணானான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த மாஃபியா வேறு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோவை வெறுப்பேற்றுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்க்குறா, எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் கழுத்தில் இருக்க காயத்தை இவன் பார்த்துட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கிஸ் பண்ணும்போது இந்த பக்கம் மாஃபியாக்காரன், போ என் மூடே போச்சு, எல்லாரும் என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்களா, சரி ஓகே நீ கொடுத்த டீலிங்கே எனக்கு பிடிச்சி தான் இருக்குது, வா நம்மளோட மீட்டிங்கை வச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கத்தி எடுத்து ஹீரோவோட வயிற்றுலே குத்திடுறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அன்றைக்கி அந்த கேங் லீடர் சொன்ன மாதிரி நம்மளால தான் ஹீரோ வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானோன்னு சொல்லி தோணுது. வயிற்றுலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோவோட ஃபேஸில் அந்த ஸ்மைல் அப்படியே இருக்குது. இங்கே பாரு, உனக்கு எனக்கும் தான் மீட்டிங்கு, நம்ம 2 பேரும் தான் பேசுகிறதா இருக்குது, ஹீரோயினை இங்கேருந்து அனுப்பிடு, நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும் போது பரவாயில்லையே கத்தி குத்து வாங்கி கூட உன் மூஞ்சில் ஒரு ஸ்மைல் இருக்குது, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி ஓகே அவள் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை, நம்ம 2 பேரும் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் அனுப்பி வைக்கிறதுக்கு இவனுமே ஒத்துக்கிறான். ஹீரோயின் வர பயந்துருக்கால. ஹீரோ போய் அவளை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை பிரச்சனை எதுவுமே இல்லை,
கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன், நீ வீட்டுக்கு போ, சீக்கிரமாக நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் நம்ம இருந்தால் அது ஹீரோக்கு ஒரு வீக்னஸாக இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சு அவளுமே டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் அவள் போனதுக்கப்புறமா ஹீரோவோட சுயரூபமே அப்படியே மாறுது. எடுத்துகிட்டு வந்த பாட்டிலில் இருக்க ட்ரிங்க்ஸ்லாம் இவன் தலையிலேயே ஊற்றி விட்டுட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா, அவளை இங்கேருந்து அனுப்புறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தேன், நீ இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டை நடத்துவ, நான் உன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே உனக்கு சாக் ஊற்றி தருவேன்னு நினச்சியான்னு சொன்னவன் கத்தி எடுத்து கையிலே குத்துறான். இந்த பக்கம் மாஃபியாக்காரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே முழிச்சிட்டு இருந்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இடத்துல வந்து புல்லட் சவுண்ட் நிறைய கேட்குது. ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லி தோணுது. ஆனால் எதுவுமே யோசிக்கல, சைலண்ட்டாக வீட்டுக்கு போய் வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் சும்மா இருந்தால் கூட ஹீரோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, ஏதாவது அந்த ஷூட் அவுட்டில் நடந்திருக்குமோ சொல்லி தோணுது. எதையுமே யோசிக்கக்கூடாது சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுறா, ஃபேஸ் கேரிங் பண்ணுறா. அப்பப்போ போய் வாசலை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கா, ஹீரோ வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வர மாதிரியே தெரியல. சரி ஓகே, நான் அழக்கூடாது, காமாக இருக்கணும், எப்பவும் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் வந்து ஹீரோட ஞாபகங்கள் தான் அவளுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறா. இன்றைக்காவது ஹீரோ வருவானான்னு சொல்லி யோசிக்கும் போது கனவுலலாம் டெய்லி ஹீரோ வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் ஹீரோயினுக்கு தோணுது. ஆனால் இது எல்லாமே அவனை டச் பண்ணும்போது நின்று போயிடுது. ஓ இதெல்லாம் பிரம்மையா, எனக்கே இப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கி கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா அங்கே நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. என்னடா இது இவ்வளோ கிஃப்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா தூரத்தில் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவன் தான் இவ்வளோ கிஃப்ட்டையும் அவளுக்காக வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. கிஃப்டெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஓடி போய் அவனை ஹேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே, அந்த மாஃபியா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையாக உனக்கு வந்து இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தயங்கிட்டே சொல்கிறா. நான் அவனை கொலை பண்ணலை, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, கொலை பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம், அது இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கேன், யாராக இருந்தாலும் வான் பண்ணி விட்டுணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சந்தோஷமாக அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் மனசுக்குள்ளே எப்போவுமே தோணிக்கிட்டு இருக்கு, ஹீரோ நெக்ஸ்ட்டு எப்போ போவான் வெளியில், நம்ம சாவானா உயிரோடு இருப்பானா, இந்த மாதிரி நிறைய கேள்வி என் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஆனாலும் வந்து இந்த லைஃப்பை நான் வந்து என்ஜாய் பண்ணி வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த லைஃப்க்கு நான் அடாப்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த லைஃப்பை வந்து நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னவ அப்படியே ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவர் என்றைக்குமே எனக்கு பொய்யான வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்பிக்கை கொடுத்ததே கிடையாது. எப்போவுமே வந்து உயிரோடு இருந்தால் என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லுவார். இந்த உண்மைக்காக தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்கிறதோட இந்த ட்ராமாவுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராமா மாதிரி வேறு ஏதாவது ட்ராமா உங்களுக்கு பார்க்கணுமா, வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பை.